வணக்கத்துல நல்லா இருக்கியா? என்ன ரொம்ப நாளா தலைய ஆளை காணாமே. போன வாரம் தான் ரிலீஸ் ஆனே. என்ன எங்க வந்தீங்க? நமக்கு மாமியார் வீடு மாதிரி. ப்ரோ வணக்கம் ப்ரோ. ப்ரோ என்ன ஆளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. பாக்குறீங்களா? அப்புறம் ஏரியா போலாம் செம்ம கலகட்டுமே நீங்க இருந்தா. கொஞ்ச நாள் இந்த ஏரியாக்குள்ள இல்ல, உங்க ஆட்டம் பாட்டமா இருக்கு. அதானே வந்துட்டீல்ல. உங்க செல்வா நல்லா இருக்கியா? ரைட் ஓகே. ஆமா அப்ப எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல பொலியர் மாமாட் மாதிரி வந்துட்டு யார்ப்பா அவரு வந்ததுல இருந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. போய் அங்கிட்டு உனக்கு யாரும் தெரியாதா? உனக்கு என்னப்பா அவர் யாரும் தெரியாதா? அவர் யாரு? நீங்க என்னப்பா நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சத்தம் அப்பா யார்ப்பா அவரு? யார் அவரு? அம்மா சத்தம் போட்டு பேசாதம்மா. பேசிட்டு இருக்கோம்ல. சும்மா இரியா. எப்ப பார்த்தா ஜண்டீர் மேன் ஜண்டீர். அவர் யாரையோ பத்தி பேசி இருக்காப்ல. யார்ப்பா அவரு? உண்மைதாம்மா சொல்றாரு. ஆமா ஓதவங்கறதுனே பிறந்த மாதிரி. சொல்லுங்கப்பா நீங்க யார்? ஓ மகன்றனால புரியுது. ஆட்டிச்சு மண்டேண்டல உடைஞ்சு போறேன். எனக்காண்டி தெரிஞ்சு வந்துருச்சு. எனக்காண்டி ஒரு முறை பொறுப்புல. அப்பா வந்தல இருந்து பேசி இருக்க. ஐயோ ரொம்ப பேசாத. ஏய் ரவுண்ட் வாய முறியல மைக்க முறிய. என்னையா சொல்லிட்டு இருக்க? அம்மா ஐயோ பேசாதம்மா. அவர் யாரும் தெரியாது உனக்கு. பாலுக்கு பாக்குறதா பால் பானைக்கு பாக்குறதான்னு இருக்கேன். டேய் தம்மா நீ பட்ல அவர வாயை கொடுத்து பாங்க போடாத. பயங்கரமான ஆளுமா அவரு. ரெவடிமா ரவுடி மொரகடை பாரு. ஏய் அப்பல இருந்து பாத்துர்க்கேன். வந்தல இருந்து பென்சில மீச வரச்சால ரவுடியா. என்ன பேசு? சும்மாரியா. நான் டெரர் ஆனவன். போயா ஜோட்டா பீம். இந்த உண்மையை சொல்றாரு அவரு. ஜோட்டா பீமா. பச்சை புள்ளையெல்லாம் சிரிக்கு. இங்க யாரு? மோசமானவன். எங்க நீ முறைச்சு பாரு. இங்க யாரு? ஐயா டேய் அது என்ன முறை கம்பியை பிடிக்கிற? கம்பியை பிடி. ஏமா இங்க போட்டேன்னு வச்சுக்க பொட்டி தெரிஞ்சு போங்க. அட போயாங்கடா அப்பல இருந்து காமெடி விஷயம். ராணி ரவுடி சொன்னா ராணி அவர் யார் இங்க இந்த ஏரியாவுல? வந்தல இருந்து எடுக்க யார் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இந்த ஏரியாவுல இங்க நான் சொல்றேன் இப்ப சொல்றேன். இந்த ஏய் நீ ஏரியாவுல வந்தல இருந்து சொல்லவே மாட்டேங்கற. சொல்றமா சொல்ல விடுமா. அப்பேன்னு பாக்குற இல்லனா ஒண்ணு. ஏய் இந்தாமா நீ பட்ல அவரை போய் கை வைக்கிறா. அப்பா நீ வந்தல இருந்து சொல்ல மாட்டேங்கற. இந்த ஆளு யாருன்னு? இந்த ஏரியாவுல ஒரு கல்யாண வீடா இருந்துச்சுக்க. இவர்தான் மாப்பிள்ளையா இருப்பாரு தெரியுமா? மாப்பிள்ளை மோரகடை பாரு. இந்த ஆளு நம்பி நீ கைய வைக்காத தள்ளாத. நீ பட்ல மாலையும் மரியாதை எனக்கு தான் கிடைக்கணும். அது மட்டும் இல்ல ஒரு பொதுக்கூட்டம் கேட்டேன். அதான் தலை. இவர்தான் தலையா? நான் பேசினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும். இந்தாமா ஏன் ஜெம்ப தூக்கிட்டு போயிருவாப்லையா? இத என்ன ஒரு சாவு வீடா இருந்துன்னு வெச்சுக்க. ஐயா நான் போனமா. மாலையும் மரியாதை உங்களுக்கு தானங்க. உனத்த தூக்க முடியாது என்ன இல்லாம. ஐயா நீங்க போய் தூக்கி கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துருவீங்களா? நான் அனுமதி கொடுத்தா தான் பாடியில கை வைக்க முடியும். பாடி எடுக்கணும்னா நான் அனுமதி கொடுக்கணும். அப்பா அவருக்கு ஒரு பாடியை கொடுத்துருங்கப்பா. நம்ம அப்பத்தாவோட பாடி. ஹலோ அது பாடி. இது பாடி. டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். டேய் நீ அவரை வேணா தொட்டு பாருமா. அப்பா அந்த சிகரெட்டை பத்த வைக்க சொல்லு. தல இங்க வாங்க தல. ஏய் தீப்பெட்டி எடுடா. ஏய் தீப்பெட்டி எடு. ஐயா தீப்பெட்டி எடுப்பா சீக்கிரம். ஐயோ என்ன அப்பா தீப்பெட்டி எடுக்குதுன்னா டவுசர் வச்சிருக்க. வேணா எங்களுக்கு பத்த வைக்க தெரியாதா? ஏங்க ஏன் பத்த வைக்காம இருக்கேன்? ஏன் பத்த வைக்கிறீங்க? பத்த வச்சா தீந்து போங்க. ஏங்க 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. எது? சும்மா கிடையாது. சிக்கனத்துல பேர் போனவன் அறியறேன். ஏங்க சோத்துக்கே வழி இல்ல இவெல்லாம் ரவுடின்னு சொல்லிக்கிட்டு தெரியல. சிக்கனத்துக்கு பேர் போனாலு. அட இதுதான் கறி கஞ்சி குடிக்கணும்னா கூட கொண்டாந்து கோழியை கைத்துல வெட்டி தொங்க விட்டுக்கிட்டே பழைய கஞ்சியை 10 நாளைக்கு குடிப்பேன். அப்ப கோழி அது வாட்டுக்கு இருக்கும். வீணா போயிருமே. எதுக்கு உசுரோட தான் இருக்கேன். சரி கல்யாணம் பண்ணான்னா பொண்டாட்டிய வீட்டுல பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஆமா புலங்கனா பழசா போமா கேள வரதா. அங்கன பைத்தியக்காரங்க. இப்படி ஒரு முட்டாள் ரவுடியை நான் பார்த்ததே இல்லையா. ஏய் போயாங்கடே. என் குணம் தெரியாது. ஏத்து பேசுற சின்ன பிள்ளைன்னு ஒன்னு டச் பண்ண கூடாதுன்னு நினைச்சா நெத்தி அடி தெரியுமா? கேளு காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல கேளு என்ன பத்தி. ஐயா இந்தமா பல பிச்சைக்காரல உருவாக்கி இருக்காருமா அவரு. முந்தா நாள்லாம் கலவரம் பெரிய கலவரம். என்ன கலவரம்? ஆமா பஸ்ஸை விட்டு கீழே தானே காலை வச்சேன். சுத்திட்டேன். 10 பேரு நம்மள போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா இப்படி இருந்தா போடாம நாடகத்திலயா? இப்படி இப்படியா? இப்படி இல்ல இப்படி ரெண்டும் கலந்த மாதிரி பூரா ஜாமானோட இருக்காங்க. நீங்க ஜாமான் இல்லாம இருந்திருப்பீங்க. யதார்த்தமா கையில கொண்டு போகல கத்திய. அவன் பூரா கத்தி அருவா ஈட்டியோட நிக்கிறான். ஆனா கிட்ட வர மாட்டேங்கிறான். ஆயுதம் ஆயுதம். அந்த அப்ப டீ கடையில நிக்கிறான், புட்டி கடையில நிக்கிறான், கிட்ட வர மாட்டேங்கிறான். யா பயா
என்ன பயம்? ஹரிஹரன் பேரை கேட்டா பயம். அப்படியெல்லாம் இல்ல பயம். 2 ஸ்டெப் எடுத்து வச்சல. என்ன ஸ்டெப்? ஏங்க வேற ஸ்டெப் போட்டுக்கலாம்ல? ஏங்க இன்னும் அகலமா? நான் பரதநாட்டியம் ஆடி இருக்கேன். 2 ஸ்டெப் வச்சல. ஒரு உலகம் கிட்ட வந்திருக்காது. தெரிச்சு ஓடிட்டான். ஏன்னா இந்த ஸ்டெப் எனக்கே பார்க்க நல்லா இல்லையே. அதல்ல. 10 பேர் காலையும் 15 வட்டம் கும்பிட்டு விழுந்திருக்கேன். கார் சுத்திட்டு போயிட்டே இருந்தாங்க. ரவுடி முகர கட்டைய பாரு. தேவையில்லாம போய் காலையில. அவன் நம்ம ஏரியாக்குள்ள வரட்டும், அப்புறம் பேசிக்கிறோம். நம்ம ஏரியா. அவன் ஏரியா. அவன் ஏரியாட்ட போய் வீர முக்கியம் இல்ல, விவேக முக்கியம். ஓஹோ. அவன் ஏரியாக்குள்ள வரட்டும். வந்த என்ன பண்ணிடுவாங்க? சங்க விட்டா அப்படியே அழகா தூக்கி விடுவேன். எப்படி பிடிப்பீங்க? சங்க அப்படி விட்டா. ராடி வை, நீ வேணா அவரை மூஞ்சில தொட்டு பாரு பாப்பா, அடிச்சு பாரு, முகத்துல அடிச்சு போடு பாப்பா. தேவையில்லாம என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது. இவர் சங்க புடிப்பாராம், அதோட அவர் தெரிச்சு ஓடிடுவாராம். இங்க இருங்கப்பா, சொல்லி வைங்க. மூஞ்சி முறையெல்லாம் பேத்து புரியும் பேத்து. கை நீட்டுறியா? ஒரு ஆம்பளைய சபையில கை நீட்டுறியா? போச்சுடா, சிங்கம் சுதறிடுச்சு. சிங்கம் முகர கடைய பாரு. அந்த ஆள் சோத்தை விட்டு புண்ணாக்க திங்கிறாப்லையா? அறி வச்சுக்கால அவுச்சு வச்சு திண்டு வந்திருக்காப்லையா? தேவையில்லாம அனாவசியமா என்கிட்ட பேசக்கூடாது, சொல்லி வைங்க. நீ வேணா அவரை போ, கூட்டம் போடாத. என்ன பண்ணுவீங்க? நெஞ்சில கை வச்சா போ போ. தேவையில்லாம சிங்கங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. சிங்கம் அடிய நிப்பாட்டி 1/2 மணி நேரம் ஆச்சியா? இங்க இருங்கப்பா, அந்த ஆளு அறி வச்சுக்கா. சிங்கத்தை சீந்தி பாட்டியல்ல. நீ அவரை தொட்டுட்டியல்ல, அவருக்காண்டி நான் தீ குளிக்கிறேன் பாரு. என்னது? நீ டீ குடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் வேட்டியை மடிச்சு கட்டினேன். ஒரு ரவுடியை கொண்டாந்து மேடையில மானபங்கப்படுத்தி இனி இங்க என்ன வேணா நடக்கும். 10 ரூபா சிகரெட்டு போச்சு. ஐயா டேப்பு போட்டு ஒட்டி குடிச்சுக்கிறோம்டா. இப்ப வருவாங்க. டேய் போன் போடுறா, பையனுக்கு போன போடு. யார் அது? வருவாங்க, என்ன பேச்ச விடுமா? அதே எவன வர சொல்லிருக்க? போய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வாங்க. எப்படி கூட்டி வர? 2 பேர் மதுரை போயிருக்காங்க, 2 பேர் சென்னைக்கு போயிருக்காங்க. வருவாங்க, இப்ப வர மாட்டாங்க. வேற ஆஸ்பத்திரியில எனக்கு 6 லட்சம் சாத்துக்குடி வாங்கிட்டு பார்க்க வருவாங்க. ஏன் என்னை தொட்டுட்டல? இப்ப என்ன ஆத்தா, நீங்க எல்லாம் பொம்பளை ஆளுங்க தானே? ஒரு பச்சை பையில போட்டு அவ அடிக்கிறா, கக்க சிரிக்கிறிய. ஏன்டி அந்த பையில அடிக்கிறீங்க? என்ன பத்த வச்சிட்டு இருக்க பொம்பளை ஆளு? இங்க என்ன நடந்தாலும் நீங்க யாரும் கேட்க கூடாது. இப்ப நடக்கும் இங்க. யாரையா கற்பழிப்புன்னு சொன்னாரு. பொண்டாட்டின்னு பாக்குறேன். யாருக்கோ புருஷன் மரியாதை. யாருக்கோ உனக்கு கல்யாணம் ஆகுமா? எனக்கு கல்யாணம் ஆகும். அவனுக்கு நீ என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆகாதா? ஆகும். அப்பா நான் யார் அவளுக்கு? அவங்களுக்கு நீங்க புருஷன். நான் யாரு? புருஷன். நீ பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. அவ்வளவுதான். யாருக்கோ போயிட்டு. ஓஹோ, நாளைக்கே ஒரு புள்ள வரக்கும். யாருக்கோ? இது யாருக்கோ சொல்லக்கூடாதுடா. டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்பு. புள்ள வரக்கும்னா அது உங்களுக்குன்னு சொல்லணும். சரி புரியுதா?
சொல்லிடுறேன். நாளைக்கே லட்டு மாதிரி ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும். எங்களுக்கு நெல்லை போட்டு கொண்டு விடுவேன் அந்த புள்ளைய. என்னங்க நீங்க தான் சொன்னீங்க. எனக்குன்னு சொல்லணும். சரி. சரி. குழந்தை பிறக்கும். எனக்கு இத்தனை பேர் சொன்னாங்கன்னா யாருக்கு புள்ள வரக்கும்? குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு இதை மட்டும் சரியா சொல்லுங்கடா. ஏப்பா வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு காசை போட்டு. நீ என்ன சொல்ல வர்ற எனக்கு தெரியும். அது மன்னிச்சுட்டே போயிட்டே இரு. போ. சரியா? மன்னிச்சுட்டேன்னு சொன்னா போ. நான் யாரையா மன்னிக்கிறது? அட டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. போ. ரெஸ்ட் விட்டு அடி ஓயாம அடிக்காத. போ. ஒரு ஆம்பளை பிள்ளை அடிச்சு விட்டோம்னு நினைக்கிறியா? நான் அடி வாங்கியிருக்கேன். நீ அடிக்கல. நீ அடிச்சதுல எனக்கு கொசு கடிச்ச மாதிரி. வேற நான் அடிக்கணும்னு நினைச்சு கையை தூக்குன்னு வச்சுக்க. அந்த உலக்கே எடுங்கப்பா. இரு. ஆயுதங்கள் கூடாது. சமரசமா பேசணும். சரண்டர் பண்ணுங்க. ஆயுதத்தை சரண்டர் பண்ணுங்க. வன்முறை ஆகாது. வாய் பேச்சு வாயில தான் இருக்கணும். அது அவங்க வச்சுட்டு வாங்க. உங்களை நான் மன்னிச்சுட்டேன். போங்க. நீங்க போங்க மேடம் ப்ளீஸ். எனக்கு டைம் ஆச்சு. அப்படி எக்ஸ்கியூஸ் கேளுங்க. போங்க. உங்களை நான் மன்னிச்சுட்டேன். இனிமேல் இந்த மாதிரி யாத்திரை நடந்துக்காதீங்க. நான் கை வைக்கணும்னு நினைச்சேனாக்கா என்ன அந்த சுத்தியல நினைச்சேனாக்கா நீங்க எதை வேணா எடுத்துக்கிட்டு அடிங்க. நான் கை வைக்கணும்னு நினைச்சா தானே. வாங்க. போகக்கூடாது. வாங்க. தாத்தா வச்சுட்டீங்களே. தொடக்கூடாதோ? என்ன தொட்டா ரொம்ப பிகு பண்ற? தொட்டா எனக்கு முடியாது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு பேசாம தேவை. எது என்னைக்கியா? அன்னைக்கு வண்டிக்குள்ள. என்னைக்கு வண்டிக்குள்ள? அன்னைக்கு போன வருஷம் சிவன்ராத்திரிக்கு. எரும மாடு டான்சருக்கு ஆள் இல்லாம தானே எங்க அப்பத்தாவை கூட்டிட்டு வந்தது. அது உங்க அப்பத்தாளா? ஏன் மாமியாயா அது? ஏமா உங்க அப்பத்தானா உன் வளத்திலேயே கரெக்டா இருக்கு. எங்க அப்பதா என் வளர்த்தி தான் இருக்கும். அதுக்கு அறிவு வேணாமா? என்ன வண்டியில சீட்ல படுக்கிறது முதவி உன் ஷால் எடுத்தா பொத்திட்டு படுக்கிறது. வேற நான் நீதான் படுத்திருக்கியா? இன்னும் என்ன பண்ணீங்க? விளையாண்டேன். எதுல? நீங்க எந்த பக்கத்து போய் விளையாண்டீங்க? முன்னாடி சீட்ல. கிளவி கடைசி சீட்ல எல்லாம் படுத்துருந்துச்சு. மை காட். இப்போ நான் தான் அவுட்டா? அதான் டிரைவர் திட்டினாப்ல யாரா சீட்ல ஓட்டே போடுவோம். சுத்தியலோட படுத்து கிடந்திருக்காங்க. ஓகே நமக்கு சமாதானம் போ. நீங்க ஒன்னும் சமாதானம் பண்ண வேணாம். வாங்க. வாங்க கை கொடுங்க. சமரசமா போங்க. கட்டி புடிங்க. ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாம்பழம் வரமக்கறேன். வாவ். ஃப்ரூட் பிசினஸ். மாம்பழம். அடி மாம்பழம் விக்க வந்தா உம்மா. பாருங்க. இவ்வளவு நேரம் மரியாதையா பேசிக்கிந்திய. இப்போ அப்படிதான் பேசு. இப்போ அவ அம்மாளை பத்தி பேசினா எனக்கு கோவம் வராது. ஏன் அவங்க அம்மாவை பத்தி உனக்கு கோவம் வருது? அவர் எனக்கு அப்பா. அந்த முறையிலையா? அடி மாம்பழம் விக்க வந்தா அம்மா உங்களை தெரியா சும்மா. இப்படியே தப்பிட்டே போய் அழகேசன் பொட்டியில் ஏறி உட்கார போறேன். எனக்கு தோதா இருக்குன்னு வேலையை பார்க்க. உங்களுக்கு தான் குத்த தெரியல. இப்ப பாருங்க எப்படி
5000 10,000 உள்ள கிடக்கு. என்ன 5000 10,000 சம்பளம் வாங்குற கம்பெனி எல்லாம் உள்ள கிடக்கு. ஆ, நாடகம் பெரிய நாடகம். எவ்வளவு பெரிய அவங்கள நாடகம், பூரா வெளியே தள்ளணும். எவ்வளவு பெரிய நாடகம். அதுதான் நம்மளுடைய பொறுப்பு. நான் உன்னை மனசார விரும்புறேன். அப்படிங்களா? நீ விரும்புகிறாயா? வேமா காதல படுங்க, எனக்கு வேலை இருக்கு. நாடகம் பெரிய நாடகம், தேவையில்லாம வெட்டியா அனாவசியமா நின்று பேசிக்க. நாடகம் பெரிய நாடகம். இரு, அதுக்காக காதல் பண்றேங்கிற வேகமா பண்ண எனக்கு வேலை கிடக்குன்னா நான் காதல் பண்ணணும்னா கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணலாம். நீங்க என்ன வியாபாரம் வேணா பண்ணிட்டு போங்க, காதல பண்ணுங்க. அப்புறம் பெருசு உங்களை எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா? இப்ப சொல்ற பாருங்களேன். பாட முடியாது, 2 நாள் ஆகுமே. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் மண்ணக்கிளி உரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் மண்ணக்கிளி உரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. உரங்கட்டு ரசாவே ரொம்ப ஓவாலட்டா பேசுறியே ரோசா. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, பார்க்கையில ருசி மீறுது, கட்டியில் குறையாத இருக்குதையா அப்பையில் மீறாத எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோழி பாக்கி வைக்கிறார் தின்ன தின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணும் கட்டி. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் நக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஏப்ரல் மாசம் பிறந்தவமே நாள் பார்க்கணும், பத்தாவன் நீருடன் போல் சேரணும். தை மாசம் பறந்து விட்ட நாள் போகணும், தந்தாது நீ எழுதும் சேரணும். பிடிக்குள்ளாடந்தால் அடிக்கருவே பிடித்தால் அழிக்காத முடியரும்பே. கட்சி மேலோடு பட்டு பாயப்போடு கட்டில் சட்டம் கேட்டதுமே தட்டில் சட்டம் கேட்டும் நடி. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் மரக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. தந்தனே தனநானே நன்னே நானே நன்னே நானே தனநானே நன்னே நானே நன்னே நானே தனநானே நன்னே நானே நன்னே நானே. ராணி நீ நேரா வீட்டுக்கு போ. போய் யார் வீட்டுக்கு போக? நம்ம வீட்டுக்கு தாண்டி ஆ, சரி சரி, தெளிவா சொல்லணுமா இல்லையா? நான் நான் கடைக்கு போறேன். வீடு மாதிரி போயிட்டேனா? நான் கடைக்கு போறேன். கடைக்கு போய் தாலி மாலை சேலை எல்லாம் வாங்கிட்டு வரேன். அப்படியே இளநீ 2 ஆ? இளநீ இளநியா? இளநீ ஆ, காமாட்சி விளக்கு ஆமா, நெல்லு வாங்கிட்டு நெல்லு. வந்திருக்க, ஊதுவத்தி. ஏண்டா என்னை கடைசியா அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? நான் கல்யாணத்தை சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வை. ஆ, மாமா வாங்கிட்டு வரேன். நமக்கு கல்யாணம். அப்படியா? ஆமா, இந்த மாசம் இல்ல, தை பிறக்கட்டும். தை பிறந்தவனா? ஆமா, நாளைக்கு காலைல பிறந்துருச்சுன்னா தை. ஆ, தை 3ஆம் தேதி நம்ம கல்யாணம். ஏங்க எனக்கு ரெண்டு நாடகம் 3ஆம் தேதி உசிலம்பட்டி பக்கத்து தாங்க எனக்கு நாடகம். நான் வரலங்க. ஐயோ 2 எனக்கு நாடகம் இருக்க. சரி 3 தை எனக்கு நாடகம் இருக்குல்ல? சரி தை 5 வச்சுக்கிறோம். ஐயா, தை 5 எனக்கு நாடகம் இருக்குங்க. சரி எத்தனாம் தேதி உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு? இல்லங்க, எனக்கு அடுத்து புரட்டாசியில தாங்க ஃப்ரீயா இருக்கு. சரி ரைட் ஓகே. அடுத்த புரட்டாசி கூட கல்யாணம் வச்சுக்கோ. பொட்டாசில பிறந்த நாள்மா.